ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செஷன் பை ஆட்ஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் பேங்க்கில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு கல்வி தகுதி என்ன, சம்பளம் என்ன, காலியிடங்களின் எண்ணிக்கை எத்தனை, என்ன தேர்வு வச்சு நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா இதோட சிலபஸ், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்த்துடலாம் வாங்க. இது இந்தியன் பேங்க்கோட ஒரு வேலைன்னு சொல்லியாச்சு. என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இன் ஜேஎம்ஜி ஸ்கேல் 1 அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக தான் இந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இதில் காலி இடங்கள் 300 இடங்கள் இருக்குது. பணியிடம் இந்தியா தான். இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இந்த பணிக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் மாதம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 36,000. ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தில் இருக்குது. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு 160 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவுக்கு 35, ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவுக்கு 50, குஜராத்துக்கு 15, மகாராஷ்டிராவுக்கு 40, இந்த மாதிரி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். இந்த டிகிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழேயோ இல்லை ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்ட் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழேயோ ஏதாச்சும் ஒரு டிகிரி இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணும் போது உங்கள் கையில் அந்த டிகிரியோட சர்டிஃபிகேட் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறப்ப பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வயது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 20 வயது பூர்த்தி ஆனவங்களாக இருக்கணும். 30 வயதுக்கு மேற்படாதவராக இருக்கணும். அப்போ 20 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கலாம். வயது தளர்வு பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடமும், ஓபிசிக்கு 3 வருடமும், பிடபிள்யூபிடியில் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், எஸ்சி எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே 10 வருடங்களும் வயது தளர்வு இருக்குது. விண்ணப்ப கட்டணம் பார்த்தோன்னா எஸ்டி எஸ்சி எக்ஸ்எஸ்பிடபிள்யூடிக்கு 175 ரூபாயும், மற்ற எல்லாத்துக்குமே 1000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் தேர்வு செய்கிற முறை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ, இல்லாட்டி ரிட்டன் ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இதில் ஏதாச்சும் ஒரு முறை இருக்கும். ஆனால் எந்த முறைன்னு கன்ஃபார்மாக சொல்லலை. இதை www.indianbank.inல நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். இதுக்கு நான் கீழே உங்களுக்கு நான் அந்த லிங்க் தரேன், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்ல. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக டிகிரி முடித்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். அதுக்கப்புறமா சிக்னேச்சர், அதுக்கப்புறமா உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் இருந்தே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 45, மேக்ஸிமம் மார்க்ஸ் 60. ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், இதுலேயும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 40, மேக்ஸிமம் மார்க்ஸ் 40. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 35, மேக்ஸிமம் மார்க்ஸ் 40. டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 35, மேக்ஸிமம் மார்க்ஸ் 60. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 155 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 155 கொஷின்ஸுக்கு 200 மேக்ஸிமம் மார்க்ஸாக இருக்குது. இதுதான் இதோட சிலபஸ். ஸோ டிகிரி முடித்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.